தொடர்ந்து நம்முடைய திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தின் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு மித்ரன் ஜவஹர். தந்தி தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் திரைப்படம் 2 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது அந்த நித்யா மேனன் அப்படின்னு அவங்களோட காஸ்டிங் சாய்ஸ். அதன் பிறகு அவங்களுக்கு நீங்க என்ன மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எழுதுறீங்க அந்த கேரக்டரைசேஷனை எந்த அளவுக்கு பிரபலம் ஆகிறதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இது எதிர்பார்த்த நியூஸ் தான். ஏன்னா கதை பிகினிங்லேயே எழுதும் போது டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவங்கள மைண்ட்ல வச்சு தான் பண்ணோம். அந்த ஷோப்னா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவங்கள பிஃபோர் திருச்சிற்றம்பலம் அவங்களோட நிறைய மலையாள படங்கள் பார்த்துருக்கேன். நான் அவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன். வயலின் ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவங்களோடது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பேசும்போதே நான் சொன்னேன், வயலின் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க மலையாளத்தில் பண்ணதுல என்ன. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ அந்த படம் யாருமே சொன்னதே இல்லை, நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த கேரக்டர் அப்படியே சோபனாவா அப்படியே அவங்க ஸ்கிரீன்ல நிறுத்திருப்பாங்க. நானே நிறைய விஷயங்கள் எழுதுனதுக்கு அப்பாற்பட்டு அந்த கேரக்டர்ல ஒரிஜினலா அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க. அவங்க எப்பவுமே சீன் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும், அவங்களே பண்ணுவாங்க. அவங்க ஓனா பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அது அந்த சோபனாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அழகா தான் கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். தனுஷ் சாரே அழகா சொல்லியிருப்பாரு, திருவ அழகா காமிச்ச சோபனாக்கு நன்றின்னு சொன்னாரு. ஸோ அது மாதிரி அந்த சோபனா கேரக்டர் மற்ற எல்லா கேரக்டரும் அழகா அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எழுதும்போது டிஸ்கஸ் பண்ணும்போதே ஒரு ஒரு பையனும் இப்படி இருந்தா ஃப்ரெண்டா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எழுதணும். அது ஒரு பொண்ணா ஃபீல் பண்ணி எழுதல. ஸோ அவங்க நடிக்க வரும்போது கூட அதுதான் சொல்லியிருப்போம். ஒரு 2 பையனுங்க பேசுற மாதிரி தான் இருக்கும். 2 பையனுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க படத்துல. இந்த அவார்டு நான் எதிர்பார்த்ததுதான். மிகப்பெரிய மகிழ்ச்சி. மெயினா சன் பிக்சர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நித்யா மேனனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஜானி மாஸ்டருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி மித்ரன் ஜவஹர். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.